World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் மதிய வணக்கம். திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளருடைய சங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் இறைவன் என்னை பயணிக்கின்ற வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார். டாக்டர் ஐயாவோடும் முருகேஷ் ஐயாவோடும் அண்ணன் ரத்னம் அண்ணன் அம்மா அவர்களோடும் நாகலிங்கம் ஐயா அவர்களோடும் உங்களோடெல்லாம் நான் இறைவன் நம்மளோடு பழகின்ற நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கார். முதல்ல அந்த இறைவனுக்கு நாம் நன்றியை சொல்லிக்கொள்வோம். ரெண்டாவது, இந்த திருச்செங்கோடு சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாக குழு உறுப்பினர், ஏனைய ஜோதிடர்களை அழைத்து ஒரு கருத்தை பரிமாற வேண்டும், இந்த கருத்து மக்களிடத்தில் போய் சேர வேண்டும் என்று இந்த வயதிலும் டாக்டர் ஐயா அவருடைய உழைப்பு பெரும்பேறு. அவருடைய தொழில், அவருடைய இதுக்கு இந்த ஜோதிடத்தில் இவ்வளவு அவர் ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு அது ஒரு இது, நம்மளுக்கு ஜோதிடம் நம்மளுக்கு ஒரு ஜீவனம். அவர் இந்த கலையில் இருக்கிற ஒரு வெறித்தனம், இந்த கலை என்ன, மக்களுக்கு எந்த அளவுக்கு தான் இந்த கலை போய் சேருது அப்படின்னு அவரால் அது இன்னும் அவர் தோண்டிக்கிட்டே இருக்கார், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்போ அதான் அவர் என்ன சொன்னார், இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறாரு. நான் இப்போ கிட்டத்தட்ட 77லேருந்து நான் ஜாதகம் படிச்சுக்கிட்டு தாங்க இருக்கேன். 77லேருந்து இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஜோதிடம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குது, ஜோதிடம்ங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையோடு பயணிக்கிறதா அல்லது பயனற்று இருக்கிறதா? இப்போ ஜோசியர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. நடக்குதா நடக்கலையா, ஏன் நடக்கலைன்னா என்ன காரணம், நடந்ததுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நாமளே அதை கவனிக்கிறது இல்லை. இப்போ ஒருத்தருக்கு நான் ஒரு ஜோசியம் சொல்லியிருக்கேங்க, நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த வார்த்தையினுடைய அலங்காரம் பாருங்கள். யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தால் யோகம் போயிடும், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் போயிடும். நீ ஜோசியம் பார்த்துக்கிட்டு சாமி கேட்டுக்கிட்டு ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா அது எதுவுமே சரி வராமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு தப்பு வேணும் இல்லை? என்ன சொன்னேன்? யோசனை பண்ணால் யோகம் போயிடும், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் போயிடும். நீ ஜோசியத்தை பார்த்துக்கிட்டு சாமி கேட்டுக்கிட்டு இருந்தால் உன் பொழப்பே கெட்டு போயிடுமையா, துணிஞ்சு செய்ய அப்படின்னேன். அந்தால ஒரு 50 ஆண்டு கால நண்பர், சாதாரணமாக அவர் சாதாரண ஒரு சின்ன வியாபாரி, ஃப்ளைட்டில் போய் இங்கேருந்து ட்ராவல்ஸ் போகிறாரு, ட்ராவல்ஸில் போய் ஃப்ளைட்டில் போகிறாரு, ஃப்ளைட்டில் போய் ட்ரெயினில் போகிறாரு, ட்ரெயினில் போயிட்டு ரூம் போட்டு சரக்கு ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் வாங்கிட்டு கொள்முதல் பண்ணி வியாபாரம் பண்ணுறாரு. நான் சொன்ன வார்த்தை, ஏன் அப்படி சொல்லக்கூடாது? எதுக்கு நம்ம இப்போ கரூர்லேருந்து சுந்தரராஜ் வராரு, சகனம் மாற்றிக்கிட்டா பஸ் ஏற முடியும்? ராசிபுரத்துலேருந்து மாணிக்கம் வர்றேன், இல்லை பூனை குறுக்க போச்சு, நாய் 2 கத்திக்கிட்டு வந்தது, அதனால் இன்றைக்கி சகல் ஆகி போச்சுன்னா அப்புறம் முருகேசை எப்படி பார்க்கறது, டாக்டர் ஐயாவை எப்படி பார்க்கறது, உங்களையெல்லாம் எப்படி நம்ம சந்திக்கிறது? எல்லாத்துக்கும் எது பார்க்கணுமோ அதுதான் பார்க்கணும். மனிதனும் ஒரு மரமும் ஒன்றுங்க, ஒரு மனுஷனும் ஒரு மரமும் ஒன்று. ஒரு செடி சின்னதாக இருக்கையில் அது ஆடு மாடு எல்லாம் கடிச்சிடும். ஒரு ஆலமரம் மாதிரி ஆகிட்டா அது யானையே கட்டி போடலாம். இப்போ ஒரு மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய படித்தவன், மிகப்பெரிய தொழிலதிபருக்கு நீங்கள் போய் ஜோசியம் சொன்னீங்கன்னா பழிக்குமா? பழிக்காது. எப்படி பழிக்கும்னு? வருஷம் பூரா வீடு கட்டிக்கிட்டே இருக்கான், வருஷம் பூரா காலேஜ் நடத்திக்கிட்டே இருக்கான், வருஷம் பூரா பஸ் வாங்கிட்டே இருக்கான். அவனுக்கு நீங்கள் ஜோசியம் சொன்னால் எப்படி பழிக்கும்னு கேட்குறேன். அதாங்கண்ணா, இல்லைண்ணா, அவங்களுக்கு நம்ம சொல்கிறது ஓரளவுக்கு தான். இல்லைங்க, ஓரளவுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி அவங்க மேலே போய்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே, இந்த ஜாதகம் கைக்கு வந்த உடனே எதிர்காலத்தில் இது தேருமா தேராதான்னு அடுத்த செகண்டாக கண்டுபிடிச்சிடணும். சும்மா வயசை போட்டுக்கிட்டு, திசை போட்டுக்கிட்டு, புத்தி போட்டுக்கிட்டு குழப்பி ஜனங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது.
ஏன்னா நம்மளுக்கு நான் வந்து அதிகமாக வந்து மற்றவங்க என்ன வேணாலும் நினைக்கிட்டோம், நான் அதிகமாக கோயில் குளத்துக்கெல்லாம் அதிகம் போக மாட்டேங்க. இன்றைக்கி வந்து ஒரு உதாரணத்துக்கு கணவன் இல்லாத ஒரு பெண் ஃபஸ்ட்டு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த உடனே இன்றைக்கி நம்மளுக்கு மாரியாய் வந்திருக்கு படி இழக்கிறதுக்கு அப்படின்னு நினைப்பேன். ஒரு கணவன் மனைவி 2 பேர் வந்தாங்கன்னா சிவனும் பார்வதியும் வந்திருக்காங்க அப்படின்னு நினைப்பேன். நல்லா ஒரு அம்மா நல்லா கருன்னு நல்ல சோப்பு சில கட்டிக்கிட்டு குங்குமம் போட்டு பெருசாக வச்சுக்கிட்டு வந்தோன்னா அடே அப்பா நாம் கும்பிட்ற பத்திரகாளி இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுப்பா, இன்றைக்கி நம்மளுக்கு வருமானம் நல்லா இருக்கும் அப்படி தான் நினைப்பன வழிய தவறான எண்ணமே எனக்கு வராது. அண்ணன் தம்பி 2 பேர் சேர்ந்து வந்தால் நம்ம சின்ன நம்பர் என்ன வந்திருக்காங்க அப்படி தான் நான் நினைப்பேன். 4 சுமங்கலிக்கு வந்தாக்கா சரி இன்றைக்கி எல்லாம் அன்னலட்சுமி தனலட்சுமி தானிய லட்சுமி எல்லா லட்சுமி இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படி தான் நான் நினைப்பேன வழிய வேறு மாதிரியே நான் நினைக்கிறதே இல்லை. அதை விட்டுட்டு வர்றவனை வந்து தான் கடவுள், அவன் தான் நம்மளுக்கு படி இழக்கிற பரமசிவம். அவனுக்கு நம்ம ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் போய் நீங்கள் எந்த பரிகாரத்தை பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பரிகாரங்கிறதுலேயும் உண்மை இருக்குது, எல்லாத்துலேயும் உண்மை இருக்குது, எல்லாமே மறைக்கப்பட்டிருக்குது. நம்ம உண்மையை மட்டும் எடுத்துக்கணும், உண்மையை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ என்கிட்ட யாராவது ஃபோன் போட்டாக்கா நான் என்ன வயசு என்னன்னு கேட்பேன். 16 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் படிப்புனா வா, 24 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் கல்யாணம்னா வா, மீதி எனக்கு பொது பலன் தெரியாது, அது உன் தலையெழுத்து. இருக்கிற கிரகம் 9, நட்சத்திரம் 27, 102 பாதம். இதில் தொழில் லட்சக்கணக்கில் இருக்குது. இன்ஜினியரில் எடுத்துக்கிட்டால் 60 பேர் இருக்கான், டாக்டரில் எடுத்துக்கிட்டால் 15-20 டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீ எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் ஒரு அனுமானம். வர்ற ஆளை வாயை பிடிங்க நாம் பாதி ஜோசியம் சொல்லிப்படுறது உண்மைங்களா இல்லையா? யதார்த்தமாக பேசுவோம். இப்போ கண் டாக்டருன்னு கண்டுபிடிக்க முடியுமா ஜாதகத்தில்? டாக்டர் அவ்வளோதான். பல் டாக்டருங்கிறது செவ்வாய் ராகு சேர்ந்தால் பல் டாக்டரு, செவ்வாய் ராகு சேர்ந்தால் லிஃப்ட்டு, செவ்வாய் ராகு சேர்ந்ததுன்னா மாட்டு டாக்டரு, செவ்வாய் ராகு சேர்ந்தால் படி, செவ்வாய் ராகு சேர்ந்தால் எலும்பு ஒடியுது, செவ்வாய் ராகு சேர்ந்தால் ஆர்த்தோ. இந்த 2 கிரக காம்பினேஷனுக்கு இத்தனை பாயிண்ட் வருது, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தால் தாய்மைன்னு வரும், ஒரு பெண் தாய்மையாக இருக்கான்னு அர்த்தம். அப்போ சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தால் பூனையும் குட்டி போடும், பசுமானும் குட்டி போடும், அந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணும் தாய்மையாக இருக்கும். இது எப்படி எடுக்கிறது? அது முதல்ல எந்த ராசியில் இருக்குன்னு பார்க்கணும். இல்லை மனிதனுக்கு தொடர்பு வருதா, விலங்குக்கு தொடர்பு வருதா, இதெல்லாம் பார்க்கணும். இல்லை சந்திரன் சுக்கரன்னா ஒரு தாய்மை. அப்போ அந்த தாய்மை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு உதாரணத்துக்கு ரிஷபம்னு வச்சுங்க. ரிஷபத்தில் சந்திரனும் சுக்கரன் இருந்ததுன்னா அப்போ ஒரு பெண் நம்ம குடும்பத்தில் அக்காவோ தங்கச்சியோ மாமன் பொண்ணோ அத்தை பொண்ணோ யாரோ ஒருத்தர் கர்ப்பஸ்திரி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதே வேறு விருச்சிக ராசின்னு வச்சுங்க, அப்போ பசுமாடு அந்த இடத்துல கண்ணு போடுதுன்னு அர்த்தம். இதே கடகத்தில் சந்திரன் சுக்கரன் இருந்தால் எருமை வந்து கண்ணு போடுதுன்னு அர்த்தம். இப்படி நம்ம எடுக்க தெரியணுமில்ல, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி எடுத்துக்க முடியுமா? இப்போ மிதுன ராசியில் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்துருக்கு. அப்போ யாரோ அவங்க சொந்தத்தில் கன்சீவாக இருக்காங்க, அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு நம்ம ஒரு கற்பனையை உருவாக்கி சொன்னோம்னா கட்டாயமாக அது நடக்கும். நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கை வரணும். முதல்ல அவநம்பிக்கையை வந்து விட்டுறணும். நம்பிக்கை, நாம் சொல்கிறது நம்மளுக்கு இறைவன் கொடுத்த வரோம், நாம் சொல்கிறது நடக்கும், அவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் சொல்லணும். நாம் வந்து இது கரெக்டாக இருக்குமா, இது தப்பாக போயிடுமா, இது 2 கல்யாணம் பண்ணி வச்சா குழந்தை பிறக்குமா பிறக்காதா, 2 பேரும் டைவர்ஸ் ஆகிடுவாங்களா, சண்டை பண்ணிக்குவாங்களா, இந்த மாதிரி நினச்சிக்கிட்டே பார்த்தோம்னா அங்கே தப்பாக தான் போகும். ஐயா ஒரு வார்த்தை கேட்டார், இந்த பொருத்தம் பார்க்குற விஷயத்தில் நான் 200 ஜாதகத்தை பார்த்துட்டேங்கிறார். ஆனால் வாழ்க்கையில் நான் ஜோசியர் ஆனதுக்கு காரணமே பொண்ணு பார்க்க போய் தான். 48 பொண்ணு பார்த்தேங்க, கல்யாணமே நடக்கலை. 49வது பொண்ணு வழியினா தான் வந்துச்சு. அந்த வழியினா தான் பொண்ணு வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு வயசு தெரியல. அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். 24 மணி நேரம் ஜோசிய மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கணும். தூங்கிட்டு இருந்தாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, ஒரு திடீர்னு ஒருத்தரை பார்க்குறோமா உடனே அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கணும், உடனே ஒரு நிகழ்ச்சி வருதான்னு பார்க்கணும். எந்த ஒரு ஜோசியம் வந்துங்க
ஜோசியம் வந்து ஜோசியமாக பழிக்கிறது இல்லை. நீங்கள் வந்து அதை வந்து நல்லா வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். ஏதாவது ஜோதிடத்தில் வந்து நிகழ்ச்சி வரணும். ஒரு ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆனாதான் நல்லா இருப்பான் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த ஜாதகம் வேலை செய்யாது. பையன் பிறந்தாதான் செல்வாக்கு வரும்னா 4 பொண்ணு பிறந்து 5ஆவதாக பையன் பிறந்த வாட்டி தான் அவன் செல்வாக்கு வருவான். பேரன் பிறந்தாதான் ஒருத்தன் நல்லா இருப்பான் அப்படின்னா பேரன் பிறக்கிற வரைக்கும் அவன் சோத்துக்கு இல்லாமல் தான் இருப்பான். இதை வந்து நீங்கள் ஒரு ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிடணும். ஃபஸ்ட்டு பார்க்குறப்பே கண்டுபிடிச்சிடணும். இப்போ முதல் குழந்தை பிறந்தால் யாருக்கு யோகம், 2வது குழந்தை பிறந்தால் யாருக்கு யோகம், 4வது குழந்தை பிறந்தால் யாருக்கு யோகம், பேரன் பிறந்தால் யாருக்கு யோகம், மருமக வந்தால் யாருக்கு யோகம், மருமகன் வந்தால் யாருக்கு யோகம். இதெல்லாம் இந்த செவ்வாய் சுக்கிரனையே நீங்கள் அப்படியே ஆப்ரேட் பண்ணலாம். செவ்வாய் சுக்கிரனை செவ்வாய் மாற்றி 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 போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா மருமக வந்தால் நல்லா இருக்குதா, மருமகன் வந்தால் நல்லா இருக்குமா. இப்படி இந்த சந்திரன் சுக்கிரனாக்கா வளைகாப்பு வருதா, சந்திரன் செவ்வாய் கேது இணைவு வந்ததுன்னா கெடா விருந்துக்கு போயிட்டு வந்தீங்களா. இந்த கெடா விருந்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி கருத்தரிக்கும். அது கட்டாயமாக முருகனுடைய வரத்தில் பையன் பிறக்குன்னு சொல்லி பையன் பிறந்துருக்குதுங்க. ஏன் சொல்ல முடியாது? நாம் எங்கே போகிறோன்னு தானே முக்கியம், எதுக்கு போகிறோன்னு தானே முக்கியம். அப்போ நம்ம வந்து இந்துக்கள், நம்ம இந்துக்களில் வந்து என்ன, நம்ம இந்துக்களுடைய கலாச்சாரத்தில் என்ன இருக்குது, நம்ம வந்து நல்லதுனாலும் நம்ம மாமச்சன் வீட்டில் போய் இலை போட்டு சாப்பிட்றோம், கெட்டதுனாலும் நல்லதுக்கு மாமச்சன் துணி எடுத்து கொடுக்குறாங்க போட்டுக்கிறோம், கெட்டதுனாலும் நம்ம போய் துணி போடுறோம், கெட்டதுக்கும் நம்ம அரிசி பருப்பு கொண்டு போய் வைக்கிறோம். இப்போ நம்ம ஜாதகத்தில் நல்லது கும்பல் கூடுதா கெட்டது கும்பல் கூடுதான்னு பார்க்கணும். இப்போ என்னுடைய ஜாதகத்தில் சனி புத்தி நடக்குதுங்க, எனது கடகலக்கணம் சனி புத்தி நடக்குது. அதெல்லாம் புரிஞ்சுங்க. அப்போ சனி எந்த பாவம் வேலை செய்யும், 7, 8 வேலை செய்யும். எங்கள் மாமனார் இறந்து 3 மாதம் ஆயிடுச்சு. அப்போ மாமனார் வழியில் கும்பல் கூடுதா, சலுப்பு சோறு தின்னாச்சா, புது வேட்டி கட்டியாச்சா, கோடி துணி போட்டாச்சா. அப்போ நிகழ்ச்சியோடையே நம்ம ஜாதகத்தை பயணிக்கணும், தனியாலாம் வேலை செய்யாது. நம்மளை சுற்றி என்ன இருக்குன்னு பாருங்கள். நம்ம வீட்டை சுற்றி சின்னதாக ஒரு செடி முளைக்குதுன்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு புங்க மரம் முளைக்குதுன்னு வச்சுங்க. ஒரு புங்க மரம் நம்ம வீட்டுக்கிட்ட முளைக்குதுன்னா அந்த இடத்துல யாருக்கோ ஸ்கின் டிசீஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கை காலில் வெள்ளை வெள்ளையாக வரும் பாருங்கள். அந்த புங்க மரத்துடைய பட்டையை சாறு எடுத்து அதை சில கடைசரக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா அந்த வெள்ளை தழும்பு போகும். நம்ம வீட்டுக்கிட்ட குப்பைமேனி வருதுன்னு வச்சுங்க, அப்போ காமாலைக்கு மருந்து அங்கே வருதுன்னு அர்த்தம். அப்போ யாருக்கோ காமாலை வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். நம்மளை சுற்றி நடக்கிறதே நம்ம கவனிக்கிறதே இல்லை. நம்ம ஒரே ஜாதகத்தில் உலகத்தையே கொண்டு வரலாங்க. நான் இதே 4 வருஷத்துக்கு முன்னாடி நாமக்கல் முல்லை மகாலில் என்ன பேசினேன்னா, நாமக்கல் மாநகராட்சி ஆகும்னு சொன்னேன். ஏன் சொல்ல முடியாது? அன்னைக்கு வந்து குரு வந்து மூல நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு, ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரம். ஆஞ்சநேயருக்கு பக்கத்தில் நின்று நான் பேசுகிறேன். அது வந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். அப்போ மாநகராட்சி ஆகும்னு சொன்னேன். நான் சொல்லி 1வது வருஷமே மெடிக்கல் காலேஜ் வந்தது. இப்போ மாநகராட்சி வந்துருச்சா இல்லையா? ஏன் சொல்ல முடியாது? ஒரு ஊருக்கு ஜாதி கலவரம் வருமா, ஒரு ஊருக்கு ரோடு வருமா, ஒரு ஊருக்கு பஸ் வருமா, ஒரு ஊருக்கு காலேஜ் வருமா, எல்லாம் ஒரு ஜாதகத்தை வச்சே சொல்லலாம். இந்த ஒரே ஜாதகத்தை வச்சு உங்கள் மச்சனுக்கு சொன்னால் பழிக்கும், சகலைக்கு சொன்னால் பழிக்கும், மாமனாருக்கு சொன்னால் பழிக்கும், மாமியாருக்கு சொன்னால் பழிக்கும், உன் பையன் பிள்ளைக்கு சொன்னாலும் பழிக்கும். அப்படி எடுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 12ஆம் பாவம் வேலை செய்யுது அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு வரும்னு எடுக்கணும். அப்படி எடுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் இதை வச்சுட்டு விளையாடலாங்க. எனக்கு இந்த தொழில் வந்துங்க 10வது தொழில் நினைக்கிறேன். இன்றைக்கி கனடாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து எனக்கு காசு வருது. என்னைக்கு பஞ்சாங்கத்தை தொட்டனோ அன்னையோட எனக்கு பஞ்சம் கஷ்டம் எல்லாம் என்னை விட்டு ஓடியே போயிடுச்சு. என்கிட்ட அப்பாயின்மெண்ட் யாருமே வாங்க முடியாதுங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தரமாட்டேன். அண்ணனுக்கே தெரியும். 1 வாரம் 10 நாள் ஆகும். கம்பல்சரி ஞாயிறு திங்கள் செவ்வாய் 3 நாள் லீவ். காலையில் 10:30 மணிக்கு முன்னாடி உட்கார விட மாட்டேன். 4 வரைக்கும் பார்ப்பேன், 5 வரைக்கும் பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்ச இப்போ ஈரோட்டிலேருந்து ஒரு ஆள் ஜோசியம் பார்க்க வரானா ஈரோட்டுக்காரனோட நான் நல்லா சொல்லணுமா இல்லையா? திருப்பூர்லேருந்து ஒரு ஆள் வந்தால் திருப்பூர்காரங்களோட நான் நல்லா சொல்லணுமா இல்லையா? திருச்செங்கோட்டிலேருந்து ஒருத்தர் வராருன்னா அவரை விட நான் பொறுப்பாக இருக்கணுமா இல்லையா? அந்த ரிஸ்க் எடுத்துக்கணும் இல்லை நான்.
ஆனால் அவரும் 7.5 சனி தான் நடக்குதுனாரு, இவரும் 7.5 சனி தான். நம்மக்கிட்ட இந்த 7.5 சனி பரிகாரம்லாம் வாயில் வரவே வராதுங்க. இப்போ ஐயா வந்து இந்த பொருத்தத்தை பற்றி கேட்டார். இந்த பொருத்தம் பார்க்குறதுல வந்துங்க ஃபஸ்ட்டு என்னன்னா, முதல் பொண்ணை கட்டுறதா, 2வது பொண்ணை கட்டுறதா, மாமனார் இருக்கணுமா, மாமியார் இருக்கணுமா, பொண்ணு தனியார் வேலையா, கவர்மெண்ட் வேலையா, அறிமுகமான சொந்தமா, புது சொந்தமா, அறிமுகமான சொந்தமா, புது சொந்தமா, இதெல்லாம் தெரியாமல் சும்மா ஜாதகத்தை பொறுத்த பார்த்தீங்கன்னா, ஏங்க 2-10 காம்பினேஷன் வந்தால் கல்யாணத்துக்கு அப்பா இருக்க மாட்டாருங்க. 2-10 காம்பினேஷன் வந்தால் கல்யாணத்துக்கு அப்பா இருக்க மாட்டார். நீங்கள் அதை எடுக்கிற முறையில் தான் இருக்குது. அப்படியே ஜாதகம் தூக்கிட்டு வருவார், என் பையனுக்கு கல்யாணம் எப்போ ஆகும்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? 4-5 தொடர்பு ஏற்பட்டால் கல்யாணத்துக்கு தாய் இருக்காது, அம்மாவே ஜாதகம் பார்க்க வருது பையனுக்கு. இது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? இப்படிலாம் இருக்குதுங்க. நீங்கள் சும்மா நட்சத்திரத்தை பொருத்தம் பார்த்து, செவ்வாய் தோஷம் பார்த்து, ராகு கேது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. செவ்வாய் தோஷம் யாருக்கும் கிடையாது, ராகு கேது தோஷமும் கிடையாது, கலசர் தோஷமும் கிடையாது, எந்த தோஷம் மனுஷனுக்கு கிடையாது. கண் இருக்குதா, பார்வை இல்லைன்னா தோஷம், வாய் இருக்குதா, பேசலைன்னா தோஷம், கை இருக்குதா, வேலை செய்யலைன்னா தோஷம், கால் இருக்குதா, நடக்கலைன்னா தோஷம். கிரகத்தில் எப்படிங்க தோஷம் வரும்? எப்படிங்க தோஷம் வரும்? எத்தனை தோஷம் தான் நீங்கள் சொல்லுவீங்க? எங்கள் எல்டி சார் சொல்லியிருக்கார் 25 வருஷத்துக்கு முன்னாடி, மாணிக்கம் உன் வாயில் தோஷங்கிற வார்த்தையே வரக்கூடாதுன்னு. அதே மாதிரி அவர் என்ன தெரியுமா சொன்னார், நேற்று வரைக்கும் உங்கள்கிட்ட ஜோசியம் பார்த்தவங்க எப்படியோ இருக்கட்டும், இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஜோசியம் பார்த்துட்டா இன்னையிலிருந்து அவங்களுக்கு நல்ல ரூட்டை காமி, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடு, அவங்கள நீ கஷ்டப்படுத்தாத. நான் ஜோசியம் கற்றுக்கிட்டேன்ட்டு எல்லாத்துக்கும் புத்தி சொல்கிற வேலைக்கு போகக்கூடாது. அவங்கெல்லாம் கொடுக்குறது தான் இந்த வெள்ளை சோகா நிற்கிது. அவங்க கொடுத்த காசு தான் எனக்கு பஸ் ஏறி வர முடிஞ்சது, 200 சந்தா போட முடிஞ்சது. எங்கள் அப்பனே நான் பார்க்கலிங்க, 3 வயசுங்க. நாங்கள் வெள்ளை சிலை கட்டக்கூடிய இனம், அதனால் எங்கள் அம்மாவை நான் வெள்ளை சிலையிலே தான் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி கனடா வரைக்கும் இருக்குது, அமெரிக்கா வரைக்கும் எனக்கு பேர் இருக்குது. அப்போ அந்த தொழிலில் நான் வந்து எவ்வளோ உன்னிப்பாக இருக்கணும், அந்த தொழிலில் நான் எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும், அவநம்பிக்கையாக வரக்கூடாதுங்க. அதாவது நாம் பொருத்தம் பார்த்துட்டோம், வேறு ஜோசியர் இதுக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை உருவாக்கிக்கிறது. அப்புறம் தப்பிக்கிறதுக்கு ஏங்க எதுக்கு நீங்கள் வந்து தடவழி பார்த்துட்டு செய்யுங்களேன். நீங்கள் பூவா கேட்குற வழக்கம் இருந்தால் பூவா கேளுங்களேன். அப்புறம் எதுக்கு நீங்கள் பார்க்குற ஜோசியம்? அதான் பூவாக்க பார்த்து செஞ்சுட்டு போகிறோம். நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், சாமி வேண்டானாலும் சரி, சகுனம் வேண்டானாலும் சரி, இந்த பொண்ணு இந்த பையனை கல்யாணம் பண்ணி வை, தடி போட்டு நடக்கிற வரைக்கும் தங்கத்திலே தகன்னு தாலி கொடி போட்டுக்கிட்டு 2 குழந்தைக்கு தாயா பிழைக்கணும் தான் சொல்லுவேன். அப்போ அந்த பெத்த வயிறு எப்படி குளிரும், அந்த பையனை பெற்றவங்களும் பொண்ணு பெற்றவங்களும் எப்படி குளிரும். என்ன சொல்லுவேன், சாமி வேண்டானாலும் சரி, சகுனம் வேண்டானாலும் சரி, நான் சொல்கிறேன் இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கட்டி வைங்க, தடி போட்டு நடக்கிற வரைக்கும் தங்கத்திலேயே தகன்னு தாலி கொடி போட்டுக்கிட்டு 2 குழந்தைக்கு தாயா பிழைக்குன்னு சொல்லுவேன். அப்போ ஒரு பொம்பளை 85 வயசு சுமங்கலியாக இருக்கால, ஏன் சொல்ல முடியாது? ஒரு பொண்ணு ஜாதகத்தில் சனி ஆட்சி உச்ச நீச்சமாக இருந்தால் அதுக்கு மாங்கலி பழம் கெட்டி, செவ்வாய் ஆட்சி உச்ச நீச்சமாக இருந்தால் மாங்கலி பழம் கெட்டி. இதை முதல்ல படிக்கணும். கடகத்தில் செவ்வாய் நீச்சம் அதெல்லாம் படிக்கக்கூடாது. ஐயாவுக்கு கூட தான் கடகத்தில் செவ்வாய் நீச்சம். டாக்டர் ஐயாவுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? எப்பயோ பார்த்த ஞாபகம் வச்சிருக்கேன். இப்போ ஒரு பொண்ணு ஜாதகத்தில் சனி ஆட்சி உச்சம், செவ்வாய் ஆட்சி உச்ச நீச்சமா, அதுக்கு மாங்கலி பழம் கெட்டி முதல்ல படிச்சிருங்க. அப்புறம் நீங்கள் ஏன் 7, 8, 9 எதோ பண்ணுறீங்க. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, 7க்கு 2 தொடர்பு வந்தால் அதுக்கு வந்து சப்தமே துதி தோஷம்னு சொல்கிறது. அப்போ 7ஆம் அதிபதி 2க்கு தொடர்பு வந்தால் அதே 7ஆம் அதிபதி 2க்கு தொடர்பு உள்ள ஜாதகத்தை இணைங்க. 7க்குடையவன் 3க்கு தொடர்பு வந்தால் அது 7-3 அப்படின்னா அந்த 7-3 காம்பினேஷன் அதில் வருதான்னு பாருங்கள். 7க்குடையவன் 4க்கு தொடர்பு வந்தால் அந்த காம்பினேஷன் வருதான்னு பாருங்கள். அது உள்ளே போனால் தான் தெரியும். அது நீங்கள் சார அடிப்படையில் உள்ளே போகணும்.
அப்போ 7 கூடையவன் 9க்கு தொடர்பு வருதா? அப்போ இந்த ஜாதகத்துக்கு அந்த 7 கூடையவன் 9 தொடர்பு வருதா அப்படின்னு பாருங்க. அப்போ 7 3 7 2 7 9 7 11 இதெல்லாம் பாருங்க. இப்போ ஒரு பையன் ஜாதகம் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த பையன் ஜாதகத்தில் மேச லக்கணம், மேச லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரனா, அவர் 2ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுங்க. 2ல் உட்காந்துருக்கார். அவர் அந்த 2ல் வந்து யார் சாரம் அங்கே இருக்கும்? சந்திரன் சாரம், சூரியன் சாரம், செவ்வாய் சாரம் இருக்கும். இந்த அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ரூல் அதில் வருதான்னு பார்க்கணும். ஒன்று அந்த 7 கூடையவன் 2 தொடர்பு வருதா, அந்த 4 கூடைய சாரம் தொடர்பு வருதா, அல்லது 5 கூடைய செவ்வாய் அந்த 7 8 கூடைய செவ்வாய் தொடர்பு வருதான்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு தெரியும். 10 ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஜாதகம் 10 வரும், ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு ஜாதகம் 10 வரும். நம்ம பார்த்தோம்னா அது ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் அப்படியே வச்சிட வேண்டியதான். ராசி பொறுத்த இல்லைனாலும் கல்யாணம் பண்ணலாங்க, நட்சத்திர பொறுத்த இல்லைனாலும் கல்யாணம் பண்ணலாம், கயிறு பொறுத்த இல்லைனாலும் கல்யாணம் பண்ணலாம். ராகு கேது தோஷம் ஒன்றும் பண்ணாது, செவ்வாய் தோஷம் ஒன்றும் பண்ணாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. ஜாதகத்தை வந்து 7க்கு கனெக்ஷன் எப்படி எடுக்கிறீங்க? 7க்கு 3ஆ, 7ஆம் அதிபதி 6க்கு போயிட்டாரா, இல்லை 6 கூட சாரம் வாங்கிட்டாரா, அந்த ஜாதகத்திலே அது மாதிரி வருதான்னு பாருங்க. எப்படிங்க ஐயா? இப்போ உங்களுக்கு விளக்கம் புரியுதா? என்ன வேணுமா ஐயா? விளக்கம் நமக்கு தெரியாமல் நான் வந்து அணுகலை பொறுத்தல்க. படிக்கிறோம், எல்லாமே தான் படித்து எல்லாத்துக்கும் எல்லா ஜோதிடர்களுக்கும் எல்லாமும் தெரியும் திருமண பொருத்தத்தை பற்றி. எனக்கு என்ன ஆதங்கன்னா, வர கமனாட்டிகை எவனோ ஒருத்தன் சொன்னான்னு சொல்லிவிட்டு இது எப்படி நீங்கள் வந்து போட்டீங்க, இதெல்லாம் செய்யலாமா, என்ன நீங்கள் ஜோசியர்னு கேட்குறப்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்போ எஜுகேட் பண்ண வேண்டியது நம்ம மக்களை. நீங்கள் செய்கிறது கரெக்டு, இந்த மாதிரி சொல்லாதீங்க. 10 பொருத்தமும் வெத்து பொருத்தமே சொன்னவர் மகாலிங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம மணியண்ணன் சொன்னார், ராமநாதபுரம் மணியண்ணன் தாராபுரம் மீட்டிங்கில் நாடி வகுப்பில் சொன்னார், 10 பொருத்தமும் வெத்து பொருத்தமே, நீ கட்ட பொருத்தத்தை பாரியான்னாரு. நான் கட்ட பொருத்தமும் பார்த்தேன், ஜோதிடத்தையே ஆய்வு செய்து பற்றி ரிசர்ச்சே பண்ணிவிட்டு எதிர்பார்ட்டிக்கு நான் கொடுக்குறேன், இது பொருந்தும்ட்டு 5ஆம் நாள் திருப்பி வருது, ஜாதகம் பொருத்தமில்லை. எனக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னு இந்த பக்கம் இருக்கிற வக்கீல் கூமட்டையா, அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நீ முடிவு பண்ணுவியா? அந்த எண்ணம் வருதா இல்லைங்களா? அந்த ஆதங்கத்தை தான் நான் கொட்டுறேன். இப்போ இதே சமயத்தில் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க. சஷ்டாஷ்டக தோஷம் ஐயாவை கேட்டேன், அதில் சுப அசுபம்னு நமக்கு எல்லாமே தெரியும். துவிதசா தோஷத்தை பற்றி எங்கேயும் சொல்லப்படலை ஜாதகத்தில். அப்போ 2-12ஆம் இடத்துல இருக்குது. இப்போ கடக ராசி சிம்ம ராசின்னு பெண்ணு ஆணுக்கு வருதுங்கிறப்ப துவிதசா தோஷம் 2-12 தோஷம்னு சொல்கிறான். அதுக்கு என்ன பலன் கொடுத்துருக்கான்? மரணம், கணவனுக்கு மரணம். அதைத்தான் அவன் படிக்கிறான். படிச்சுவிட்டு வந்து நீ எல்லாம் ஒரு ஜோசிக்காரன் எப்படின்னு சொன்னால் நமக்கு குத்திக்கணும்னு தோணுமா தோணாதா? இருங்க சொல்கிறேன். அப்போ அதுக்கு நான் சொன்னேன், நீ ஒன்றைத்தான் பார்த்துருக்கிற, அதுக்கு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தியாடான்னு. கடகராசிக்கு அதிபதி யார்? சந்திரன். சிம்மராசிக்கு அதிபதி யார்? சூரியன். 2 பேரும் நட்பு தானடா. அப்புறம் எங்கிருந்த தோஷம் வருது? எல்லாமே பாருங்கடா, விதிகளை மட்டும் பார்த்துக்கிட்டு போகாதுங்க, விதி விளக்குகள் நிறைந்ததுதான் ஜோதிடம்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அப்படியோ அப்படிங்கிறாங்க. என்னத்தை போய் சொல்கிறது, யாரை நொந்துக்கிறதுனே தெரியல. கடைசியில் அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் தூக்கி போட்டுட்டு போடா, அங்கே இருக்கிறவன் பார்த்துக்குவான், நல்லது நடக்கும்னு நினச்சி செய்ய நடக்கும். ஆனால் அதை நடத்தி தரத்துக்கு இன்னொரு பார்ட்டிக்கு தானே நாம் போகிறோம், அவன் நினைக்கணுமே. அதுதான் சங்கடமாக இருக்குது சாமி, வேறு ஒன்றும் இல்லை. யாருக்கும் புரியலைங்கிறதெல்லாம் குறையே கிடையாது, எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். பட் மக்களுக்கு தெரியவில்லையே என்பது தான் ஆதங்கம். ஐயா சொன்னது என்னென்னா, பொருத்தம் பார்த்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் வேறு ஒரு ஜோசியர்கிட்ட போய் அவங்க பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க கேட்டு திருப்பி இவர்கிட்டே கூப்பிட்டு சொல்லும்போது இவர் மனசு எவ்வளோ வேதனைப்படும். இந்த வேதனையெல்லாம் பட்டதுனால தான் நான் அந்த வேலைக்கு போகிறதில்ல. அதனால தான் யூடியூப்பில் பார்க்குறவங்க இதுவரை 67,000 பேர் பார்த்துருக்காங்க. என்ன 67,000 பேர்த்தில் என்னை கூப்பிட்டது வந்து எப்படி ஒரு 600 பேர்த்துக்கு மேலே இருக்கும். இப்போ சொல்கிறேன், 70,000 பேர் பார்த்தாலும் சரி, 1,00,000 பேர் பார்த்தாலும் யார் திருமண பொருத்தத்துக்கு என்னை அணுகாதீங்க. நான் அந்த வேலைக்கு நான் வரமாட்டேன். மேடையில் வந்து எது வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். நடைமுறையில்னு ஒன்று இருக்குது தெரியுமா, ப்ராக்டிக்கல் ஒன்று இருக்குது தெரியுமா, கால் அடிக்கிறது இருக்குது. அதெல்லாம் வந்து இடிக்கும்போது நம்ம ஏற்றுக்கணும். இப்போ நேரம் கெட்ட நேரம் இடிச்சிருச்சு, பகவானே இதை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அடுத்த டைம் கால் அடிக்காமல் இருக்கும்.
அப்புறம் சனியம் பிடிச்சா இதை வந்து இப்படி கால் அடித்து பிடிச்சேன்னு சொல்லி இந்த கோடையில் யாரா இங்கே போட்டேன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் பெருசாக அடிக்கும். எந்த துன்பங்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிட்டோம்னா இந்த உலகத்தை ஃபோன் ஓதிட்டு போயிடலாம். இந்த அண்ணங்கிட்ட கொடுக்குறேன். இப்போ இந்த நல்ல உன்னிப்பாக எங்கள் ரத்தனண்ணா கொஞ்சம் உன்னிப்பாக கவனினா அண்ணா முருகேசன் உன்னிப்பாக கவனிங்க. சப்தம துதி தோஷம் நல்லா என்ன புரியுதா? சப்தம துதி தோஷம். சப்தம்னா 7, துதினா 2. சப்தம துதி தோஷம் கடகலக்கணம். நல்லா அப்படியே மனசுக்குள்ளே வச்சுங்க. கடகலக்கணம் 7ஆம் அதிபதி சனி சிம்மத்தில் இருக்கார். எதில் இருக்கார்? சிம்மத்தில் இருக்கார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவர் வந்து என்ன சாரத்தில் இருக்கார்? பூரம் 1ல் இருக்கார். பூரம் 1ல் இருக்கார். அப்போ எங்கே இருப்பார்? அவர் அம்சத்தில் சிம்மத்திலே இருப்பார். அப்போ கடகலக்கணத்தில் பிறந்து 7ஆம் அதிபதி சனி சிம்மத்தில் பூரம் 1ஆம் பாதத்தில் இருந்து அந்த வீட்டில் சூரியன் இருந்ததுன்னா அந்த ஜாதகத்துக்கு சப்தம துதி தோஷம் பயங்கரமாக பாதிக்கும். அப்போ 7ஆம் அதிபதி அம்சத்தில் நின்ன வீட்டுக்கு அதிபதி 2ஆம் இடத்துக்கு வரார். இதுதான் சப்தம துதி தோஷம். இப்போ ஐயா தனக்கோட்டை ஐயா சொன்னது, டாக்டர் ஐயா சொன்னது, அது வந்து ஒரு சப்தம துதி தோஷம். அது 2, 12 அது இதுதான் வந்து மெயினாக பாதிக்கும். ஒருத்தருக்க நம்ம ஃப்ரெண்டுங்க அவங்க பையன் ஜாதகத்தில் இப்படி தான் இருந்தது. ஏங்கன்னா என்ன அவங்க பையனுக்கு கொஞ்சம் கல்யாணத்தப்போ என்கிட்ட நல்லா காமிச்சிட்டு செய்யணும் அப்படின்னு. திடீர்னு கும்பகோணத்தில் பொண்ணு ரெடி ஆகிடுச்சு, கல்யாணம் வச்சுட்டாருங்க. பத்திரிக்கை கொண்டு வராரு. நான் பத்திரிக்கை வாங்கணுன்னு என்னடா இவர் என்ன பண்ணாரோ தெரியலன்னு கரெக்டாக கட்டி சோறுங்க. கட்டி சோத்துக்கு ஊரை அழைக்கிறாருங்க. அவர் இறந்துட்டார். ஒரு டிக்கெட் எச்சானா ஒரு டிக்கெட் குறையும். சப்தம துதி தோஷம்னா ஒரு டிக்கெட் எச்சானா ஒரு டிக்கெட் குறையும். அது ஆயுசுக்குமே நடக்கும். மருமக வருவா, மாமனார் போயிடும். பேரன் பிறப்பான், மாமியார் போயிடும். அடுத்து இன்னொரு குழந்தை பிறந்தா இன்னொரு டிக்கெட்டு குறையும். இது வந்து அனுபவத்தில் 25 வருஷமாக நான் பார்க்குறேன். சப்தம துதி தோஷம் இது ரொம்ப வந்து உயிரை எடுக்கிறது. 7 குடவன் 3ல் இருக்கிற பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு போகுது. 7 குடவன் 9ல் இருக்குது, அப்பம் போட்டு பக்கம் கூப்பிடுது. 7 குடவன் 8ல் இருக்குது, தனி குடித்தனம் போகிறாங்க. இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம். உயிரை எப்படிங்க நீங்கள் சரி பண்ண முடியும்? அப்போ என்ன ஆகுது? அந்த பொண்ணு வந்த நேரம் ஒரு டிக்கெட் எச்சாகுதா? சப்தமம் 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் எச்சாகுது. அப்போ மருமகனும் வந்துடுச்சு, பேரனும் வர்றான், இவர் பார்க்கல. நான் எதையுமே வந்து அனுபவத்துக்கு வந்தால் தான் ஒத்துக்குவேன். இன்றைக்கி நான் நீட்டுக்கு மார்க் சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஜோசிய புஸ்தகத்திலேயாவது செவ்வாய்னா பயாலஜி, புதன்னா கெமிஸ்ட்ரி, சுக்கரனா பிசிக்ஸ்னு எந்த ஜோசி புஸ்தகத்திலேயாவது இருக்குதா? நான் ஜனங்களுக்கு இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கேன். செவ்வாய் சூரியன் குருன்னா மெரிட்டு, மேசம் சிம்மம் தனுசுனா மெரிட்டு. அப்போ ஃப்ரீ சீட் யார், பேமெண்ட் யார், 7.5% ஃபீஸ் இல்லாமல் படிக்கிறவங்க யார், என்ஆர்ஐயில் படிக்கிறவங்க யார், செல்ஃப் ஃபைனான்ஸில் படிக்கிறவங்க யார்? இவ்வளவும் சொல்கிறதுனால தான் ஜனம் காசு தராங்க. சும்மா தருவாங்களா? ஏன்னா டீ 10 ரூபாய்க்கு விற்கிது, நம்ம டீ கடையில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஒரு சிநேகிதக்காரனை பார்த்தா திரும்பிக்கிறோம், ஐயோ அவனுக்கு டீ 10 ரூபா போட்டு வாங்கி தரணும்னு. இன்றைக்கி வீடு தேடி ஒருத்தன் வந்து 500 ரூபா கொடுக்குறான், 200 ரூபா கொடுக்குறான்னா சும்மா தருவானா? அவனும் 10 இடத்துல விசாரிச்சுட்டு மாணிக்கு எப்படிங்க அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குங்களா? நான் 2வது தலைமுறைக்கு பொருத்தம் பார்க்குறேங்க, 3வது தலைமுறைக்கு பொருத்தம் பார்க்குற வாய்ப்பு இறைவன் எனக்கு கொடுத்துருக்காரு. அதில் எங்கெங்கே நான் தப்பு செஞ்சேன்? நான் கல்யாணம் பண்ணி வச்சு ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க யார், நான் கல்யாணம் பண்ணி வச்சு ஏழ்மையாக இருக்கிறவங்க யார், நான் கல்யாணம் பண்ணி வச்சு டைவர்ஸ் ஆனவங்க யார், நான் கல்யாணம் பண்ணி வச்சு ஷார்ட் லைஃப்பாக எந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி பாதிச்சுது, மறுபடியும் அது வராத இருக்கிறதுக்கோசரம் தான் நான் இன்னும் அதை வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதனால் வந்து ஐயா சொன்ன மாதிரியா திருமண பொருத்தங்கிறது ஒரு கடினமான வேலை தான். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் 16 வயதிலிருந்து 25 வயசு வரைக்கும் கல்விக்கு ஜோதிடம் தேவை. 24 வயசுலேருந்து 30-32 வயசு வரைக்கும் திருமண வாழ்க்கைக்கு ஜோதிடம் தேவை. இந்த 2 இடத்துல மட்டும் நம்ம ஜோசியத்தை வச்சுக்கிட்டா போதும். மீதி
ஒரு சிலர் தானாக பணக்காரன் ஆயிடுறான். சதுரடி 400 வாங்கி போடுறான். பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு வருது, சதுரடி 6000 8000 விற்குது, கோடீஸ்வரம் ஆயிடுறான். தானாக பணக்காரன் ஆகிறவங்களாம் ஜோசியத்தில் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்? கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறான், 6 மாதத்துக்கு முன்னாடி இன்க்ரிமெண்ட் போட சொல்கிறான். அவன் பென்ஷன் சேர்த்தி வருது, சம்பளம் சேர்த்தி வருது. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டா உட்காந்துருக்க முடியும்? இன்னைக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல் HMக்கு 1,20,000 சம்பளம். யாராவது நம்புவீங்களா? அந்த ஸ்கூலில் போய் பார்த்தா 14 பிள்ளைங்க தான் உட்காந்துருக்குது. எவ்வளோ உன்னிப்பா நாம் இந்த ஒரு 200 வாங்குகிறோம், 500 வாங்குறதுக்கு அவன் எவ்வளோ மூளை கசக்கிறோம். அதில் உண்மையும் இருக்கணும் இல்லை? அப்போ நம்ம தினம் நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் இறைவன் நம்மளுக்கு நல்ல வழியை காமிப்பார். நாமளும் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம், வர்ற மக்களுக்கும் நம்ம நல்லபடியாக சேவை செய்யலாம் என்று இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த திருச்செங்கோடு ஜோதிட சங்கத்துக்கும் இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அண்ணன் கரூர் அண்ணன் அவர்களுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் RK பொன்மாணிக்கம், ஊர் ராசிபுரம். 9443215245 9443215245 RK பொன்மாணிக்கம், ராசிபுரம். நன்றி, வணக்கம். எங்களது நீண்டகால உறுப்பினர் பொன் மாணிக்கம் ஐயாவிற்கு கருத்தரங்கம் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறது. எப்பயுமே சரவடியாக வெடிப்பாருங்க. அதாவது இன்னைக்கு விஜய் இல்லை, அதனால் அண்ணன் பிடிச்சிட்டார், வேற எதுவும் இல்லை. வாழ்க வளமுடன்.